எங்க ஒரு மண் வாசனை அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான மலபார் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை நல்லா கழுவி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். இப்போது இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயில் சமைச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம கலந்து வச்ச சிக்கனை நம்ம சேர்த்துடலாம். சிக்கனுக்கு நம்ம தண்ணி விட வேண்டியது கிடையாது. சிக்கனே தண்ணி விடும், நல்லா குக் ஆயிடும் அதுலேயே. இப்போ இது நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில நம்ம கலந்து விட்டோம்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் குக் ஆகி வரட்டும். தேங்காய் பால் சேர்த்து நம்ம சமைக்கிறதுனால செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியாக மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், மலபார் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.